கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தலைப்பிலே அறிவியல் தொழில்நுட்பம், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற தலைப்பிலே நம்ம அக்ரிகல்ச்சரில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பம் என்ன, அதாவது வேளாண்மையில் தொழில்நுட்பம், இதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். வேளாண்மை அப்படின்றது விவசாயம் இன்றைக்கி நம் இந்தியாவிலே 60 முதல் 70% உள்ள அனைவரும் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தொழில் வேளாண்மை. இந்த வேளாண்மையிலே நம் விவசாயிகளுக்கு ஒரு அறிவியலும் தொழில்நுட்பமும் சார்ந்த ஒரு கலையை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களானால் இந்த விவசாயம் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவிலே மேம்படும் என்பது எல்லா வல்லுநர்களுடைய கருத்து. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோவிட்-19 இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே மஞ்சளின் மகிமையும் இஞ்சியின் இன்றியமையாமையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது இன்ற ஒரு காலகட்டம். அப்போது மஞ்சளுடைய மகத்துவம், இந்த வேப்பிலையினுடைய மகத்துவம், இஞ்சி, மிளகு, இந்த மாதிரி பல்வேறு மூலக்கூறுகளை விளைவிக்கக்கூடிய இந்திய மண்ணிலே விவசாயிகள் எந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள்? இதிலே இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் இருந்தாலும் நீங்கள் விவசாயத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? இதிலே டெக்னாலஜி என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த டெக்னாலஜி வகையிலே விவசாயத்தை எப்படி ஊக்குவிப்பது, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நாம் இன்று காணலாம். இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள், அதாவது IBM போன்ற பல்வேறு நிறுவனங்கள் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு சிறிய குட்டி விமானம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரோன்ஸில் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரியும், இந்த பெஸ்டிசைட்ஸ் தெளிப்பதற்கு முக்கியமாக பயன்படுத்தலாம். இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் பெஸ்டிசைட்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு கரெக்டான HD இமேஜ், நீங்கள் ஒரு பெரிய 400 ஏக்கர் நிலப்பரப்பிலே நீங்கள் HD ட்ரோனை பறக்க விட்டீங்கன்னு சொன்னால் 40 நிமிஷத்தில் உங்களுக்கு கிளியராக சர்வை பண்ணி உங்களுக்குள்ள அந்த HD இமேஜஸை எடுத்து கிராப் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபீல்டினுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு பயிர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அது ஏதாவது நோய் தாக்கி இருக்கா, பல்வேறு டேட்டா அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் தான் இப்பொழுது எல்லோரும் இறங்கி இருக்கிறார்கள். இதை 2024 பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 பில்லியன் அளவிற்கு இதனுடைய சந்தை உயரும் அப்படின்றது வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்போது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ட்ரோன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்போ இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ முக்கியமான பங்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ இது ஒரு ஏரோ விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி ஒரு டேட்டா, அதாவது எப்போ மழை பெஞ்சுது, எப்போ இந்த மண்ணில் ஈரப்பதம் ஒரு அடி தோண்டினா எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும், அடுத்து 2 அடி தோண்டினா எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் உழுதிங்கன்னா எந்த மாதிரி பயிர் வைக்கலாம், எந்த காலகட்டத்தில் மழை பெய்யுது, எந்த மாதிரி உரங்கள் இந்த மண்ணுக்கு ஏற்றுறது, அப்போ எந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு டேட்டாவை உங்களுக்கு எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக விவசாயிங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதில் அந்த ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு உரத்தை யூஸ் பண்ணுங்கள், இந்த மண்ணுக்கு இந்த பயிர் மிகச்சிறந்ததாக இருக்கும், இதை இப்படி ஒரு உயர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தோடு நீங்கள் விவசாயத்தை அணுகணும். அப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் விவசாயிகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் மூலமாக நீங்கள் சொல்லித்தரலாம். இதை தான் இப்போ IBM நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்குது. அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதில் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் மிக முக்கியமான ஒரு ஃபீல்டு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒரு ஃபிசிக்கல் ரெக்கார்டில் எந்த விவசாயியுமே யாருமே எழுதுறதில்லை. நான் இந்த தேதியில் நான் விதை போட்டேன், இந்த தேதியில் நான் அறுவடை பண்ணணும், இந்த போன வருஷம் இந்த இடத்துல இப்படி ஒரு மழை பெஞ்சுது, இந்த வருஷம் இப்படி ஈரப்பதம் இருக்குது, இப்படிலாம் யாரும் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதில்லை. பட்டு
இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். அந்த ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உள்ள தொடர்பு இருக்கும். இது வந்து விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லா துறைகளிலுமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் உள்ள தொடர்பு, அந்த தொடர்பு பல்வேறு வருஷங்களுக்கு முன்னால் உள்ள டேட்டாவையும் தொடர்பு படுத்தி அதிலேருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு சரியான ஒரு டெசிஷன் மேக்கிங்கை கொடுக்கும். இது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ரெக்கார்டை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து ஒரு எலக்ட்ரானிக் மூலமாக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்ற ஒரு தொழில்நுட்பத்தில் நீங்கள் பல்வேறு எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ரெக்கார்டை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ரெக்கார்ட் மூலமாக ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இதில் வந்து திருப்பி ஒரு ஒரு டெசிஷன் மேக்கிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்ற ஃபீல்டு வந்து இப்போ ரொம்ப ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தருணம். இதில் வந்து எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ் எடுப்பாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் எடுப்பாங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எடுப்பாங்க. இது எல்லாமே அதுமாரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு துறைகள்லாம் இருக்கின்றது. இதை எப்படி நம்ம வந்து வேளாண் துறைக்கு பயன்படுத்துவது? அதே மாதிரி இந்த சென்சார்ஸ் என்று சொல்லும். இந்த சென்சார்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த செடியில் இல்லைன்னா ஒரு கொடியில் அந்த சென்சார்ஸ் வைக்கிறாங்க. அப்போது ரூட்டில் இருந்து, அதாவது கிளைக்கும் அந்த இலைக்கும் எவ்வளவு தூரத்தில் தண்ணி வந்து உடனடியாக நீங்கள் பாய்ச்சுற தண்ணி எப்போ போய் ரீச் ஆகுதுன்னு டைம் கால்குலேட் பண்ணுறாங்க அந்த சென்சார்ஸ் மூலமாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இதை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது, எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது, எவ்வளவு குயிக்காக உங்களுக்கு தண்ணி வந்து இந்த வகையான செடிங்களுக்கு எந்த மாதிரியான தண்ணி ஒரு தேவை இருக்கின்றது. அப்போ தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சென்சார்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்டர்நெட் மூலமாகவே உங்களுக்கு பல்வேறு துறைகளிலுமே உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் மூலமாகவே எல்லா டேட்டாவையும் ஆப்ரேட் பண்ணலாம். அதேமாரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. க்ளவுட் மூலமாக ஒரு ரிமோட் சர்வஸில் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு காமன் ஒரு என்டிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதிலேருந்து நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கலாம். அப்போது டேட்டா அனலிட்டிக்ஸும் டேட்டா சயின்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் இந்த மாதிரி பல்வேறு இப்போது ஒரு முன்னணியில் இருக்கிற எல்லா துறைகளுமே விவசாயத்திற்கு நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தப் போகிறீர்கள், விவசாயத்திற்கு இன்றைய வல்லுநர்களின் தொழில்நுட்ப ரீதியாக மாணவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.